ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் போதகர் அவர்களையும் சபையார் அனைவரையும் எங்களுடைய ஊழியரையும் அமர்ந்திருக்கிற மிஷனரிமார்களையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல தருணத்துக்காக நான் கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எவ்வளோ பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்க. ஆண்டவர் சொல்கிறார், எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள், சந்தோஷமாக இருங்கள் என்று மறுபடியும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. சந்தோஷமாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம். ஒரு நிமிடம் கண்களை மூடுங்கள். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்பின் பிதாவே, நேசமுள்ள தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த காலை வேளையில் உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் கேட்க ஆயத்தமாக இருக்கிறோம். தகப்பனே, எங்களுடைய ஆவிக்குரிய கண்களை நீர் திறந்து கொடுக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் ஆவியாய் இருக்கிறீர், எங்களையும் ஆவிக்குரியவர்களாய் உருவாக்கி இருக்கிறீரப்பா. அந்த அன்புக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய கண்களை திறந்தருளுவீராக. ஆண்டவரே, எங்களுடைய இருதயம் உம்மை நோக்கி பார்க்க தேவாதி தேவன் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் பார்க்கும்படிக்கு எங்கள் கண்களை திறந்தருளும். ஆண்டவரே, உம்முடைய வேத வசனம் எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருப்பதாக. ஆமென். இன்றைய தினத்தில் நெகேமியாவின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளலாம். நெகேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் 6ஆம் வசனத்தை எடுத்தவர்கள் யாராவது இருந்தால் வாசிக்கலாம். உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக ஆமென். இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அல்லேலூயா. நெகேமியாவுடைய ஜெபம், முக்கியமான அந்த வார்த்தை, நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். அல்லேலூயா. ஏங்க அப்படிப்பட்ட வார்த்தையை சொல்கிறாரு? 1ஆவது வசனத்தை பார்க்கும்போது ஒரு நெகேமியாவை பற்றின ஒரு தொடக்கத்தை சொல்கிறாங்க. அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள். 20ஆம் வருஷம் கில்சேயு மாதத்திலே நான் சூசான் என்னும் அரமனையில் இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். அல்லேலூயா. யூதாவிலிருந்து வந்த சகோதரர்கள் நெகேமியாவை சந்திக்கிறார்கள். நெகேமியா சூசான் என்னும் அரண்மனையிலே ராஜாவினிடத்தில் பணியாற்றுகிற ஒரு ஊழியக்காரன். அந்த நேரத்தில் வந்தவர்களிடத்தில் அவர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். அனானி என்கிற சகோதரனும் வேறு சிலரும் அவரை சந்திக்கிற போது தன்னுடைய சொந்த தேசத்தின் செய்தியை அவர் விசாரிக்கிறார். இவர் எங்கே இருக்கிறாரு? அடிமையாக இருக்கிறார். அடிமையாக கொண்டு போகப்பட்ட தேசத்தில் இருக்கிறார். அப்பொழுது அவர்கள் சொல்கிறாங்க, சிறையிருப்பில் மீந்து இருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையையும் அனுபவிக்கிறார்கள். நாம் எல்லோரும் அனுபவித்திருக்கிறபடி, அறிந்திருக்கிறபடி, மணிப்பூர் மக்கள் என்னங்க அனுபவித்தாங்க? தீங்கு அனுபவித்தாங்களா? நிந்தை அனுபவித்தாங்களா? அல்லேலூயா. ஆமாவா இல்லையா? ஆமாம் தானே.
அப்போ நாம் இங்கே சென்னையில் இருக்கிறோம், அங்கேருந்து நமக்கு தெரிந்த உறவினர்கள் யாராவது வந்தால் நம்ம என்ன விசாரிப்போம் இல்லையா? ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம்? நல்ல நிலைமையில் இருக்கிறோம், ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறோம். அதுபோல தான் நெகேமியா அந்த நாட்களில் அரச மாளிகையில் அரசனிடத்தில் வேலை செய்கிற ஒரு ஊழியக்காரனாக நல்ல பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்கிறார். அவருக்கு ஒரு குறைவும் கிடையாது. ஆனால் நெகேமியா, எனக்கு என்ன, என்னுடைய தேசம் எப்படியானா எனக்கு என்ன, என்னுடைய ஆலயம் இடிக்கப்பட்டு போனால் எனக்கு என்ன, எங்களுடைய தேசத்தின் கோட்டை சுவர் இடிக்கப்பட்டால் என்ன அப்படின்னு இருந்தாரா? இல்லைங்க. அவர் என்ன செய்தார் பாருங்க. இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமுமான தேவனே, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி, இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய செவி கவனித்தும் உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். ஹல்லேலூயா. தன்னுடைய சொந்த தோல்வியாக, தனக்கு ஏற்பட்ட அவமானமாக, தன்னுடைய வீட்டிலே ஏற்பட்ட ஒரு நிந்தையாக நினைத்து தேவ சமூகத்தில் என்ன செய்கிறார்? உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கப்பட்டு உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். என்ன செய்து ஜெபிக்கிறார்? உபவாசம் செய்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட இருதயம் இந்த நாளிலே நமக்கும் அவசியமாய் தேவைப்படுகிறது. அதனால தான் ஆண்டவர் இந்த காரியங்களை நமக்கு நினைப்பூட்டுகிறாருங்க. நம்ம ஏதோ ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டோம், வெறுமனே போனோம் அப்படின்னு அல்ல. ஒரு தீர்மானம் எடுத்தவர்களாக இந்த இடத்தை விட்டு நீங்களும் நானும் கடந்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதைத்தான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு அரச மாளிகையில் இருந்த நெகேமியாவுக்கு ஒரு தீர்மானம். என்ன தீர்மானம்? என்னுடைய ஜனத்தை விடுவிக்க வேண்டும், என்னுடைய தேசத்தின் கோட்டை சுவர் கட்டப்பட வேண்டும், இடிபட்ட அலங்கம் சரி செய்யப்பட வேண்டும், தேவனுடைய ஆலயத்தின் கதவுகள் சரி செய்யப்பட வேண்டும், மக்களுக்கு இருக்கிற நிந்தையும் அவமானமும் போக்கப்பட வேண்டும் என்று அவர் ஒரு தீர்மானம் எடுத்தார், ஒற்றை மனிதனாக. ஹல்லேலூயா. அதற்கு என்ன செய்தார்? முதலாவது யார்கிட்டையாவது போய் என் தேசத்தில் இப்படி ஆயிடுச்சுன்னு புகார் வாசித்தாரா? அக்கம் பக்கத்தில் போய் சொல்லி கொண்டு இருந்தாரா? இல்லைங்க. முதலாவது தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து கண்ணீர் விட்டு கதறி உபவாசம் பண்ணி தேவனிடத்திலே முறையிட்டு தங்களும் தானும் தன்னுடைய குடும்பத்தாரும் மூதாதையரும் தன்னுடைய இனத்தாரும் செய்த பாவங்களை தான் செய்த பாவமாக நினைத்து தேவ சமூகத்திலே கண்ணீரோடு கதறி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உணர்வு உங்களுக்கும் எனக்கும் வேண்டுங்க. அதைத்தான் இன்னைக்கு ஆண்டவர் நம்மிடத்தில் இதை கோடிட்டு காட்டுகிறார். அப்படி ஜெபித்தது நிமித்தமாக என்ன நடக்குது பாருங்க. வாக்கு தத்தத்தை வச்சு ஜெபிக்கிறார். எதை வச்சு ஜெபிக்கிறாரு? பாஸ்டர் கூட இந்த வருஷத்தின் வாக்கு தத்தம் என்னன்னு கேட்டாங்க. ஞாபகம் இருக்கா? கேட்டாங்க தானே? அப்புறம் இந்த மாதத்து வாக்கு தத்தம் என்னன்னு கேட்டாங்க. அதெல்லாம் எதற்காகன்னா, இந்த மாதம் முழுவதும், இந்த ஆண்டு முழுவதும் அந்த வார்த்தையை கொண்டு தேவன் நம்மை பலப்படுத்தி நடத்தும்படியாகத்தான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஊழியக்காரர் மூலமாக அப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாக்கு தத்தத்தை என்ன செய்கிறார் பாருங்க. 9ஆம் வசனம் யாராவது ஒருவர் வாசிங்க. நீங்கள் என்னிடத்தில் திரும்பி ஆமென் என் கற்பனைகளை கைக்கொண்டு ஆமென் அவைகளின்படி செய்வீர்களானால் உங்களிலே தள்ளுண்டு போனவர்கள் வானத்தின் கடையாந்திரத்தில் இருந்தாலும் நான் அங்கே இருந்து அவர்களை சேர்த்து என் நாமம் விளங்கும்படி நான் தெரிந்து கொண்ட ஸ்தலத்துக்கு அவர்களை கொண்டு வருவேன் என்றும் தேவரீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். மோசேக்கு கட்டளையிட்ட வார்த்தையை நினைத்தருளும். ஏன்னா மோசே தான் அந்த நாட்களில் இஸ்ரவேல் மக்களுக்கு தலைவராக இருந்தார். எகிப்திலிருந்து கானான் தேசம் வருகிற வரையில் ஒரு தலைவராக இருந்தார். அவர் மூலமாக ஆண்டவர் பேசின வாக்குத்தத்த வார்த்தை தான்.
அந்த வார்த்தையை சொல்லி நெகேமியா என்ன சொல்கிறார்? ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த அந்த வார்த்தையை நினைத்தருளும். பூமியின் கடையாந்தரத்தில் உம்முடைய ஜனங்கள் இருந்தாலும் நாங்கள் மனம் வருந்தி உம்மிடத்திலே மன்னிப்பு கேட்டு உம்மிடத்திலே நாங்கள் ஒப்புரவாகும் போது நீர் எங்களை சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்று சொன்னீரே, அந்த வார்த்தையை நினைத்தருளும். ஹல்லேலூயா! எவ்வளோ பெரிய தேவனை நோக்கி ஒற்றை மனிதனாய் முறையிடுகிறார். அந்த ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா இல்லையாங்க? கேட்டாருங்க. அதுதாங்க ஒரு அற்புதம். இன்றைக்கு கூட நாம் நினைக்கிறோம் ஒட்டுமொத்தமாக கூடி ஜெபிச்சிட்டா தான் நடந்துரும். அப்படி இல்லைங்க. ஒருவர் இந்த சபையின் வளர்ச்சிக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிப்பீர்களானால் இந்த சபை நிறைவது நிச்சயங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. பாவத்தில் இருக்கிறவங்க விடுதலையாக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. குருட்டு நம்பிக்கையில் இருக்கிறவங்க விடுதலையாக்கப்படணும்னு ஜெபம் பண்ணுங்க. இந்தியாவை போல மூட நம்பிக்கை உள்ள தேசம் உலகத்திலே கிடையாதுங்க. ஒரு கல், ஒன்று மரம், ஒரு எதை பார்த்தாலும் என்ன செய்ய மாட்டாங்க? விட்ட மாட்டாங்க, கடவுளாக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட தேசத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவர் நமக்கு கொடுத்த இந்த வார்த்தையை யாருக்காவது சொல்லியிருக்கிறோமா? பெரிய வார்த்தை ஒன்று வேண்டாங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். என்ன சொல்ல போகிறீங்க? இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த இயேசுங்கிற வார்த்தையை இயேசு அறியாத பிறந்திருக்கிற லேசா அம்மா அப்பான்னு பேச தெரிந்த குழந்தைகிட்ட போய் சொல்லி பாருங்கள். அது அப்படியே முகம் மலருங்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இயேசு, ஏன்னா அந்த இயேசு என்கிற நாமத்துக்கு வானம் பூமி எல்லாமே நடுங்குங்க. ஹல்லேலூயா! வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவருக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறதுங்க. அவர் தான் சொல்ல, அவருடைய நாமத்தை நீங்கள் பயன்படுத்தி பாருங்களேன். ஹல்லேலூயா! பாருங்கள், ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எவ்வளவு பெரிய காரியங்களை செய்கிறார். அவர் என்னவா இருந்தார் அப்படின்னா 11ஆம் வசனத்தில் கடைசியில் நான் ராஜாவுக்கு பான பாத்திரக்காரனாய் இருந்தேன். ஹல்லேலூயா! அதாவது கப் பேரர் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க. அது என்னென்னா ராஜாவுக்கு திராட்சரசம், அதாவது திராட்சரசம்னா மது, அந்த நாட்களில் அந்த மதுவை ஊற்றி அவருக்கு கொடுக்குற அந்த வேலையை தான் அவர் செய்தார். ஆனால் அவரை கொண்டு தேவன் பெரிய காரியத்தை செய்ய சித்தமாக இருந்தார். பாருங்கள். ஆண்டவரே, ஆமென். ஆமென். ராஜாவை சந்திக்க போகிறாரு. ஆனால் எப்படி ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, இந்த ராஜாவுடைய கண்களில் எனக்கு தயவு உண்டாக்குங்க. ஹல்லேலூயா! யாரையும் அவர் சிபாரிசுக்கு கூப்பிடலைங்க. நல்லா கவனிங்க. ஜெபம் பண்ணுறார். பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி, ஆண்டவரே, நான் இன்றைக்கு ராஜாவை சந்திக்க போகிறேன். நீங்கள் கொடுத்த ஆலோசனைகள் என்ன செய்ய போகிறேன்? அவரிடத்தில் நான் சொல்ல போகிறேன். அவருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க செய்யுங்க. ஹல்லேலூயா! நம்முடைய ஜெபமும் அப்படி தாங்க இருக்கணும். ஹல்லேலூயா! அப்போ பாருங்கள், 1ஆம் வசனம் 2ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து படிங்க. ராஜாவை நோக்கி, ராஜா என்றைக்கும் வாழ்க, என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்கமுகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். ஆமென். ஹல்லேலூயா! ராஜாவை சந்திக்கிறாரு. அப்போ ராஜா என்ன செய்கிறார்? இவருடைய முகத்தை பார்த்த உடனேயே இவர் வருத்தத்தோடு துக்கத்தோடு இருப்பதை ராஜா கவனிக்கிறாருங்க. நல்லா கவனிங்க. ஒரு ராஜா, ஒரு பேரரசன் தனக்கிட்ட வேலை செய்கிற ஒரு சாதாரண ஊழியக்காரனை பார்த்து நீ எப்படி வருத்தத்தோடு இருக்க அப்படின்னு விசாரிக்கலாமா? இதெல்லாம் சாதாரணமாக நடக்கிற காரியம் அல்ல. காரணம், இவர் நன்றாக ஜெபித்து விட்டு போனார். ஜெபித்து விட்டு ராஜாவுடைய அரண்மனையில் போய் ராஜாவை சந்திக்கும் போது ராஜா என்ன செய்கிறார்? ராஜாவுடைய உள்ளத்திலே தேவன் கிரியை செய்து அவரை விசாரிக்கும்படி செய்கிறார். அப்போ பாருங்கள், ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, உன் மனதின் துக்கமே ஒழிய வேறொன்றும் அல்ல என்றார். ஹல்லேலூயா! இது உன் மனசில் இருக்க துக்கந்தாப்பா, உனக்கு வியாதி இல்லை. ராஜாவே சொல்கிறார். கையை பிடிச்சி பார்க்கல,
என்ன ஏதுன்னு விசாரித்து பேசலை. பார்த்த உடனேயே ராஜா என்ன சொல்கிறார், இதையெல்லாம் சொல்கிறார். அப்போது நெகேமியா என்ன சொல்கிறாரு, அப்பொழுது நான் 4வது வசனம், பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. என்ன செய்கிறாரு, பரலோகத்தின் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி. ராஜா விசாரித்த உடனேயே இவர் உடனே பதில் சொல்லிடலாம். ஆனால் அவர் உடனே சொன்னாரா, சொல்லலைங்க. முதலாவது ஜெபிக்கிறார். என்ன ஜெபித்திருப்பார்னு நினைக்கிறீங்க? ஆண்டவரே, நான் இந்த ராஜாவுக்கு முன்பாக பேச போகிறேன், அவருடைய கண்களில் தயவு கிடைக்கும்படி நீங்கள் கிருபை செய்யுங்கன்னு ஜெபம் பண்ணேன். நான் ஞானமாக பேசணும், எதையாவது குருட்டுத்தனமாக பேசி என்ன ஆயிடக்கூடாது, விபரீதமாக ஆயிடக்கூடாது. நிச்சயமாக அப்படி தானே ஜெபம் பண்ணியிருப்பார். ஜெபம் பண்ணிவிட்டு ராஜாவை பார்த்து 5ஆம் வசனம், ராஜாவுக்கு சித்தமாக இருந்து அடியேனுக்கு உமது சமூகத்தில் தயை கிடைத்ததானால் என் பிதாக்களின் கல்லறையில் இருக்கும் பட்டணத்தை கட்டும்படி யூதா தேசத்துக்கு நீர் என்னை அனுப்ப வேண்டிக் கொள்ளுகிறேன். அந்த யூதா தேசத்தில் இருக்கிற காரியங்களை எல்லாம் என்ன சொல்லி அந்த பட்டணத்தை கட்டும்படி நீங்கள் என்னை அனுப்புங்க, அதுக்கு நான் உங்கள்கிட்ட உத்தரவு கேட்கிறேன் அப்படின்னு நெகேமியா ராஜாவை பார்த்து கேட்குறார். அப்போது ராஜாவோட சரிக்கு சரி பேசக்கூடிய கிருபையை தேவன் அந்த நாட்களில் அவருக்கு கொடுத்துருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த வாய்ப்பை என்ன செய்கிறார், நெகேமியா சரியாக பயன்படுத்தி கொள்கிறாருங்க. உடனே இவர் ஜெபம் பண்ணிட்டு போய், ராஜாவே எனக்கு ஒரு பங்களா வேணும், நான் நல்லா வசதியாக இருக்கணும், எல்லாம் உங்கள் நாட்டு மக்களை போல் நானும் இருக்கணும் அப்படின்லாம் கேட்டிருந்தா கூட ராஜா செஞ்சுருப்பார். இவர் அதை கேட்டாரா? தனக்கென்று எதையும் கேட்கலைங்க. தன்னுடைய தேசத்தின் அவல நிலையை ராஜா கிட்ட போய் பேசுகிறார். அல்லேலூயா. நாமும் கூட நம்முடைய சொந்த காரியங்களை ஓரம் வச்சுட்டு முதல்ல என்ன செய்யணும், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா என்ன நடக்குமா, எல்லாம் கூட கொடுக்கப்படும். சகலத்தையும் சம்பூர்ணமாக செய்கிறவர்கள் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அப்போ முதல் தேவனுடைய ராஜ்யத்தையும் அதனுடைய நீதியையும் தேடணும். இந்த நாட்களில் கூட சபைக்கு வரோம், சரியான நேரத்தில் வரணுங்க. அப்போ தான் தேவன் நமக்கு முன்பாக வந்து இங்கே என்ன செய்கிறார், ஆயத்தமாக இருக்கிறார் நம்மை ஆசீர்வதிக்கும்படி. அல்லேலூயா. இதை உணர வேண்டும், உணர வேண்டும். தயவு செய்து அதை புரிந்து கொள்ளுங்கள். அல்லேலூயா. சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன். அல்லேலூயா. பின்னும் பாருங்கள், அவர் சில காரியங்களை கேட்குறாரு. 7வது வசனத்தை யாராவது ஒருவர் வாசிங்க. பின்னும் நான் ராஜாவை பார்த்து, ஆமென், ராஜாவுக்கு சித்தமாய் இருந்தால் நான் யூதா தேசத்துக்கு போய் சேரும் மட்டும் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பும்படிக்கு அவர்களுக்கு கடிதங்கள் கொடுக்கும்படிக்கும். ஆமென். போதும். அதாவது எவ்வளோ நாள் செல்லும், போயிட்டு வாப்பா எல்லாம் அனுமதி கொடுத்த பிறகு நெகேமியா கேட்குறார், ராஜாவே நான் போகிறேன், போகும்போது இடையில் வேறு நாடுகள்லாம், யூதா தேசத்துக்கு இடையில் வேறு நாடுகள்லாம் இருக்கும் இல்லையா, அந்த நாடுகளை கிராஸ் பண்ணி போகும்போது அந்நிய தேசத்துக்குள்ளே போனால் இவரை என்ன செய்வாங்க, வெட்டி போட்டுருவாங்க. அதனால் என்ன செய்கிறார், அந்த நாட்டு அதிபதிகள் என்னை வழிவிட்டு அனுப்பணும், அதுக்கு நீங்கள் கடிதங்களை கொடுங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறார், கடிதங்களை கேட்டு பெற்றுக்கொள்கிறார். ஆனால் இன்னொரு காரியத்தை செய்கிறாரு. இதெல்லாம் ஏங்க அவர் செய்கிறாரு அந்த ராஜா, அவருடைய தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்தபடியால் ராஜா அவைகளை எனக்கு கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. 8ஆம் வசனத்தில் தேவனுடைய தயவுள்ள கரம் நெகேமியாவின் மேலே இருந்தபடியினாலே நெகேமியா கேட்ட அத்தனை காரியங்களையும் அந்த ராஜா என்ன செய்கிறார், அப்படியே செய்து முடிக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ உங்கள் மேலே நம்முடைய தேவனுடைய தயவுள்ள கரம் இருந்ததானால் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் வருமா வராதா சொல்லுங்களேன். நிச்சயமாக வரும்ல. அப்போ தேவனுடைய தயவுள்ள கரம் என்மேல் அமரும்படி ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க. அதற்கு நான் என்ன தீர்மானம் எடுக்கணும், என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், என்னுடைய வாழ்க்கையை குறித்த உம்முடைய திட்டம் என்ன, நான் சரியான திசையிலே போகிறேனா இல்லை பாதை மாறி செல்லுகிறேனா விசாரிக்கணும் ஆண்டவரிடத்தில். ஹல்லேலூயா. விசாரிக்கும் போது நாம் உணர்த்தப்படுவோம். உணர்த்தப்படுகிற நேரத்தில் அதன் வழியாய் நடக்கும்போது தேவனுடைய தயவுள்ள கரம் உங்கள் மேலே நிச்சயமாக இருக்குங்க. ஹல்லேலூயா. அப்போ நீங்கள் கேட்குற எல்லா கேள்விகளுக்கும் தேவன் பதிலளிப்பார். ஹல்லேலூயா.
அவர் கைவிடுகிற தேவன் அல்ல. ஹல்லேலூயா. அடிமையாக இருந்த ஒரு மனிதனுக்கு தேவன் இவ்வளோ பெரிய காரியங்களை செய்யக்கூடுமானார் சுயாதீனமாய் இந்த சுதந்திர தேசத்தில் இருக்கிற நமக்கு தேவன் செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரை கொண்டு செய்வாருங்க? ஹல்லேலூயா. நம்முடைய தேசத்தின் தலைவர்களுக்காக நாம் செபிக்கும்படி தேவன் இந்த நாட்களிலே நம்மை அதிகமாக ஏவி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு வசனத்தை பாருங்க, 9ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே நான் நதிக்கு அப்புறத்தில் இருக்கிற தேசாதிபதிகளிடத்திற்கு வந்து ராஜாவின் கடிதங்களை அவர்களுக்கு கொடுத்தேன். ராஜா என்னோடு கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் அனுப்பியிருந்தார். ஆமென். இதில் பாருங்க, ராஜா கிட்ட இராணுவ வீரர்களையும் படை தலைவர்களையும் அவர் கேட்கவே இல்லைங்க. ஆனால் கேட்காத காரியத்தை கூட ராஜா என்ன செய்கிறார்? இவருக்காக செய்கிறார். என்ன செய்கிறாரு? ராஜா என்னோட கூட இராணுவ சேர்வைக்காரரையும் குதிரை வீரரையும் பாதுகாப்புக்கு அனுப்புகிறாருங்க. ஹல்லேலூயா. அந்த யூதேயா தேசம் வரைக்கும் போய் சேர்றது, பத்திரமா போய் சேரும்படி பாதுகாப்புக்காக என்ன செய்கிறாரு? ஒரு பெரிய படை பட்டாளத்தையே நெகேமியாவை கூட அனுப்பி அந்த தேசத்தில் பத்திரமாய் கொண்டு போய் சேர்க்கிறார். ஹல்லேலூயா. இப்போ உங்களுக்கு எனக்கும் தேவதூதர்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா இல்லையா? ஹல்லேலூயா. பரலோகம் கட்டளையிட்டு இருக்கிறதுங்க. இப்போ நீங்களும் நானும் இங்கே இருக்கிறத பரலோகம் பார்த்து கொண்டு இருக்கிறது. தேவதூதர்கள் செய்தியை கொண்டு போய் சேர்த்து கொண்டு இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஏதோ நம்ம சும்மா இந்த பூமியில் சாதாரண மனிதர்களைப் போல வாழ்ந்து கொண்டு இருப்பதாக தயவு செய்து நினைக்காதீர்கள். நீங்களும் நானும் ஆவிக்குரிய மண்டலத்தில் ஆவிக்குரிய தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாய் காணப்படுகிறோம். ஹல்லேலூயா. இந்த உணர்வு உங்களுக்கு எனக்கு இருக்கணுங்க. ஹல்லேலூயா. ஆமென். இதன் தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தேசத்துக்கு போகிறாரு, அந்த பட்டணத்தை கட்டுறதுக்கு எல்லா காரியங்களையும் செய்கிறாரு. அந்த தேசத்துடைய யூதேயா தேசத்துடைய அலங்கத்தை எத்தனை நாளில் கட்டி முடித்தார் தெரியுமா? வெறும் 52 நாட்கள். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு வசனத்தை எடுங்க பார்ப்போம். 6ஆம் அதிகாரம், நெகேமியா 6ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அப்படியே அலங்கமானது 52 நாளைக்குள்ளே கட்டப்பட்டு எலூல் மாதம் 25ஆம் தேதியிலே முடிந்தது. ஆமென். நெகேமியா போய் சேர்றாரு. அங்கே இருக்கிற யூதேய தேசத்து மக்களை கொண்டு என்ன செய்கிறார்? அந்த அலங்கத்தை எல்லாம் கட்டி முடிக்கிறாரு வெறும் 52 நாட்களில். ஹல்லேலூயா. நீங்கள் சிலர் அறிந்திருக்கலாம், சிலர் அறியாமல் இருக்கலாம். நம்முடைய தேசத்திலேயே ஒரு திருச்சபை ஆந்திர தேசத்தில் இருக்கிறது. வெறும் 52 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? 52 பாஸ்டர் சொல்லியிருக்காங்க. ஹைதராபாத்தில் கல்வாரி சர்ச் அப்படிங்கிற ஒரு சர்ச்சை 52 நாட்களில் கட்டி முடிக்கப்பட்டது. பல லட்சம் மக்கள், எவ்வளோ பேர்? பல லட்சம் மக்கள் தேவனை ஆராதிக்கிறார். ஹல்லேலூயா. இந்த திட்டத்தின்படியே ஜெபத்தினால் அந்த காரியம் நடந்தது. சரியா? நம்மளால் முடியாது. ஆனால் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாறும்போது தேவன் அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்கிறவர். எங்களுடைய ஊழியத்தில் எங்களுடைய டைரக்டர் சொல்லுவார், மோர் ப்ரேயர் மோர் பவர், லெஸ் ப்ரேயர் லெஸ் பவர், நோ ப்ரேயர் நோ பவர். ஜெபிக்கலைன்னா என்ன நடக்காது? ஒன்றும் நடக்காது. அதிகமாக ஜெபித்தா அதிகமான வல்லமையை தேவன் செய்வார். ஹல்லேலூயா. அதிகமான வல்லமைகளும் அதிகமான பதில்கள் கிடைக்கும். ஆகவே நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாறுங்கள். தேவனுடைய திட்டத்தின்படி ஜெபிங்க. நெகேமியா எப்படி ஜெபித்தா? தனக்காக ஜெபிக்கலைங்க. தன்னுடைய தேசத்து செய்தியை கேள்விப்பட்ட உடனே சில நாளாய் துக்கித்து உட்கார்ந்து அழுது உபவாசம் பண்ணி பரலோகத்தின் தேவனை நோக்கி மன்றாடி அவரிடத்திலிருந்து திட்டங்களை பெற்றுக்கொண்டு ராஜாவை சந்தித்து ராஜாவிடத்தில் எப்படி பேசுவது என்பதை ஆலோசனையாக தேவனுடைய சமூகத்திலிருந்து பெற்றுக்கொண்டு போய் சந்தித்து ஒற்றை மனிதனாய் புறப்படுகிறார். அவருக்கு இராணுவ பாதுகாப்பை ராஜா கட்டளையிடுகிறார். கடிதங்களை கொடுத்து அனுப்புகிறார். எவ்வளோ பெரிய தேவன். ஹல்லேலூயா. அதே நெகேமியா ராஜா என்ன சொன்ன பேசணும் வாயை மூடணும் அப்படித்தான் இருந்தாருங்க. அடிமையாக போனவர்களுக்கு என்னங்க சுயாதீனம் இருக்கும்? என்ன உரிமை இருக்கும்? ஒன்றுமே இருக்காது. ஆனால் தேவ சமூகத்தில் ஜெபித்த உடனே தேவன் அவரை பலப்படுத்தினார். அவருக்கு ஆலோசனைகளை கொடுத்தா, அவரை பயன்படுத்தினார். இன்றைக்கும் கூட
ரோமன் கத்தோலிக்க திருச்சபையில் நெகேமியாவை குறித்த ஒரு ஃபீஸ்ட் கொண்டாடுறாங்க. அவரை ஒரு புனிதராக மாற்றி இருக்கிறார். யூதேயா தேசத்துக்கு போனவர் சும்மா இருக்கலைங்க, அவர் ஒரு கவர்னராக பணியாற்றினார். ஹல்லேலூயா. தேவன் அப்படியாக ஒரு சாதாரண மனிதனை கூட ஒரு பெரிய மனிதனாக மாற்றக்கூடிய வல்லமை இந்த வேதாகமத்தில் உண்டு. எத்தனை பேர் அறிந்திருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. தயவு செய்து இந்த நாளில் உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கொள்ளுகிறேன். இனி தொடர்ந்து வேதாகமத்தை படியுங்கள், வேதாகமத்தை ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள், வேதாகமம் சொல்லுகிறபடி நடங்கள். கர்த்தர் உங்களை உயர்த்துவார். இன்னொரு பகுதியை நாம் பார்க்கலாம். தானியேலின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் பழைய ஏற்பாட்டில் 1038வது பக்கம், 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை யாராவது வாசி. அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். ஆனாலும் ஒரு முகாந்தரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. தானியேலை குறித்த ஒரு சாட்சி வேதாகமத்தில் பதிவு பண்ணப்பட்டிருக்கிறது. அவன் உண்மை உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை. ஹல்லேலூயா. இதே போல ஒரு சாட்சி உங்களுக்கும் சரி எனக்கும் சரி தேவ சமூகத்தில் தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அப்படிப்பட்ட உண்மை உள்ளவர்களை உயர்த்துவதற்காக அவர் ஆயத்தமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, 3வது வசனத்தை யாராவது வாசிங்க. இருக்கையில் தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும் மேற்பட்டவனாய் இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த ராஜா நினைத்தான். ஹல்லேலூயா. தானியேல் பிரதானிகளுக்கும் தேசாதிபதிகளுக்கும், அந்த தேசத்தில் எல்லா அதிகாரிகளுக்கும் மேற்பட்டவனாக இருந்தான். தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தமையால் அவனை ராஜ்யம் முழுமைக்கும் அதிகாரியாக ஏற்படுத்த தரியு ராஜா நினைத்தான். இப்போ தரியு ராஜா எப்போதுமே தலைவர்கள், நம்முடைய முதலமைச்சராக இருக்கட்டும், பிரதமராக இருக்கட்டும், இந்த தரியு ராஜாவாக இருக்கட்டும், அவருடைய வேலை எளிதாக நடக்க வேண்டும் என்றால் என்ன செய்வாங்க? நல்ல திறமையான அதிகாரிகள் என்ன செய்வாங்க? முக்கியமான பொறுப்புகளில் வைப்பாங்க. அப்படி தான் தரியு பார்க்குறார். அந்த தேசம் முழுவதைக்கும் சர்ச் பண்ணதில் தானியேலை போல ஒரு சிறந்த மனிதன், உண்மை உள்ளவன், திறமைசாலி, கடவுளுக்கு பயந்தவன், விசேஷித்த ஆவியை உடையவன் யாரும் கிடையாது. ஹல்லேலூயா. அதனால் அது மாத்திரமல்ல, உண்மை உள்ளவனாக இருந்தான். அதனால் அவரை ஒரு பெரிய அதிகாரியாக வைக்க ராஜாவுக்கு அடுத்த இடத்துல ராஜா அவரை வைத்தார். ஆனால் பாருங்கள், தானியேல் இருக்கிறது எந்த தேசம்? சொந்த தேசத்தில் இல்லை, பாபிலோனில் இருக்கிறார். அங்கே இருந்தால் அவருக்கு எப்படிப்பட்ட பொசிஷன் இருக்கும்? அவரும் ஒரு அடிமையாக கொண்டு போகப்பட்டவர் தான். 17 வயசில் வாலிபனாக இருந்த நாட்களில் அவர் அடிமையாக கொண்டு போகப்பட்டார். ஆனால் கொண்டு போகப்பட்டதில் இடத்துல அவருக்கு ஒரு உயர்வு வர்றதுக்கு ஒரு காரணங்க. என்னத்து காரணம் தெரியுங்களா? வேதத்தை படிக்க வேண்டாம், முதல் அதிகாரத்தில் இருக்கிறது. அவர் ஒரு தீர்மானத்தை எடுத்தார். என்ன தீர்மானம்? ராஜாவுடைய உணவை நான் சாப்பிட்டு என்னை தீட்டுப்படுத்தி கொள்ள மாட்டேன். ஹல்லேலூயா. ராஜாவுடைய உணவை அவருக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. யாருக்கு? தானியேலுக்கு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவர்களுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கப்படும் போது ராஜா சொல்கிறார், என்னுடைய உணவை, நான் சாப்பிடக்கூடிய முதல் தரமான உணவை அவங்களுக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி ராஜா கட்டளையிட்டு இருந்தார். ஆனால் தானியேல் என்ன சொல்கிறார்? அது வேண்டாம் அப்படிங்கிற. ஏங்க? ராஜா உணவை, நல்ல ஃபஸ்ட்டு 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு இன்றைக்கு கொண்டாந்து கொடுக்குறாங்க. பக்கத்தில் சாதாரண ரோட்டோர கடையில் இருக்கிற இட்லி டிஃபனும் வைக்கிறாங்க. நம்ம எதை எடுத்து சாப்பிடுவோம்? 5 ஸ்டாரை தான் சாப்பிடுவோம். வாழ்நாளில் நம்ம சாப்பிட்டது இல்லையே. ராஜா உணவு கிடைக்காதே. அதுதான் நம்ம வரும் நேச்சர், இயற்கை அதுதான். ஆனால் தானியேல் என்ன செய்யலை?
இது வேண்டாம், எனக்கு சாதாரண உணவே போதும் என்று, மரக்கறி சைவ உணவே போதும் என்று தீர்மானித்தார். ஏங்க, ராஜா எப்படிப்பட்டவர்? தேவனை அறியாதவர். அது மாத்திரமல்ல, அவர்கள் பலவிதமான தெய்வங்களை வழிபடுகிறவர்கள். இவர் தானியேல் யார்? ஜீவனுள்ள தேவனாகிய கர்த்தருடைய தாசன், தேவனை மாத்திரம் துதிக்கிற மனிதன். ஆனால் அவங்க எப்படிப்பட்ட எல்லாவற்றையும் கடவுளாக மாற்றி கொண்டவர்கள். அன்றைய நாட்களில் எகிப்தியருக்கு கடவுளுடைய எண்ணிக்கை என்னன்னா முடியாதான். தவளை முதற்கொண்டு அவங்க தெய்வம். சரியா? தவளை இருக்குல்ல, தவளை, பாம்பு, பள்ளி ஒன்றை விடலை, எல்லாத்தையுமே கடவுளாக்கிட்டாங்க. தங்களை தவிர மிச்சம் எல்லாத்தையும் கடவுளாக்கிவிட்டாங்க. அதனால் தானியேலுக்கு அது பிடிக்கலை. அது மட்டுமல்ல, அவர்களுடைய தெய்வங்களுக்கு படைத்த உணவை தனக்கு கொடுப்பாங்க. அதனால் அது எனக்கு வேண்டான்னு சொல்லி ஒரு தீர்மானம் எடுத்தார். அந்த தீர்மானத்தின் நிமித்தமாக தேவன் அவரை அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். சொப்பனங்களை காண்பது மாத்திரமல்ல, சொப்பனங்களை விடுவிக்கிற அந்த சாமர்த்தியத்தையும் தேவனே அவருக்கு கொடுத்தார். விசேஷித்த அறிவை, நாலேஜை கொடுத்தார். அது நிமித்தமாக தான் இப்படிப்பட்ட உயர்வு வருதுங்க. நாமும் கூட இன்றைக்கு எத்தனை பேர் சோசியல் மீடியாவில், எத்தனை பேர் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் தேவையில்லாத காரியங்களில் ஈடுபடுறோம், நேரத்தை செலவிடுறோம். இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுப்ப முடியுமா? நானும் தான் சொல்கிறேன், நானும் தான், என்னை உட்பட அந்த மாதிரி காரியங்களிலிருந்து நாம் விடுபட வேண்டும். தேவனுடைய வசனங்களை, வார்த்தைகளை வாசிக்க வேணால் நான் பயன்படுத்துவேன். ஃபோன் பேச, தொடர்பு கொள்வதற்கு நான் பயன்படுத்துவேன். அதை தவிர வேறொன்றுக்கும் பயன்படுத்த மாட்டேன். என்னுடைய தொழில் அப்படி இருக்குமான்றால் அதற்காக நான் பயன்படுத்தலாம். மற்றபடி தேவையில்லாத கேளிக்கையான காரியங்களிலே நான் ஈடுபட மாட்டேன் ஆண்டவரே. அப்படி ஒரு உறுதி எடுப்போமானால் நம்மை உயர்த்த தேவன் ஆயத்தமாயிருக்கிறார். தானியேலின் தேவன் நம்முடைய தேவன்க. தானியேலை உயர்த்தின தேவன் உங்களையே என்னை உயர்த்துவார். தானியேலை ஆசீர்வதித்த தேவன் உங்களையும் என்னை ஆசீர்வதிப்பார். நம்மையும் பயன்படுத்துவார். அவருடைய ராஜ்ய மகிமைக்காக நம்மையும் பயன்படுத்துவார். நம்மை மேன்மைப்படுத்துவார். நம்மை மட்டுமல்ல, நம்முடைய தலைமுறைகளையும் 1000 தலைமுறைகளுக்கு இரக்கம் செய்கிற தேவன் அப்படியே செய்வாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ தானியேலை குறித்து பலவிதமான பெரிய பொறுப்புக்கு வந்துட்டார். அடிமையாக இருந்த ஒரு மனிதன் பெரிய பொறுப்புக்கு வந்துட்டா அந்த நாட்டில் இருக்கிற அதிகாரிகள் சும்மா இருப்பாங்களா? முதலாவது என்ன செய்வாங்க? பொறாமை வரும். எப்படியாவது இவரை பதவியை நீக்கிட்டு நாம் அந்த பதவிக்கு வந்துடணும், போட்டி போடுவாங்க. அதுக்கு ராஜா கிட்ட போய் என்னென்னலாம் சொல்லணுமோ அத்தனை காரியத்தையும் செய்வாங்க. ஆனால் தானியேலை குற்றப்படுத்துறதுக்கு எந்த வகையிலையும் அவங்களால ட்ரை பண்ணி முடியலை. எவ்வளோ பார்க்குறாங்க, பண விஷயத்தில் உண்மையாக இருக்கிறாரு, காரியங்களை செய்கிறதுல உண்மையாக இருக்கிறாரு, ராஜா இடுகிற கட்டளையெல்லாம் சரியாக செய்கிறார், எங்கேயுமே அவர் சிக்க மாட்டேங்கிறார். கடைசியாக தேடி தேடி ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. இவன் என்ன செய்கிறாரு? மாடி வீட்டுக்கு போய் எருசலேமுக்கு நேராக பலகணியை திறந்து தினசரி 3 வேளையும் தேவனை நோக்கி முழங்கால் படியிட்டு செபிக்கிறாருங்க. அதை வச்சு சிக்க வைக்கலாம். அல்லேலூயா. எதை வச்சு? அதை வச்சு சிக்க வைக்கலான்னு சொல்லி ஒரு திட்டம் பண்ணுறாங்க. பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. 7வது வசனத்தை யாராவது வாசி. எவனாகிலும் 30 நாள் வரையில் ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையானாலும் மனுஷனையானாலும் நோக்கி யாதொரு காரியத்தை குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கங்களின் கெபியிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்தினுடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருந்தார்கள். 8வது வசனம். ஆதலால் இப்பொழுதும் ராஜாவே, மேதியருக்கும் பெர்சியருக்கும் இருக்கிற மாறாத பிரமாணத்தின்படியே அந்த தாக்கீது மாற்றப்படாதபடி நீர் அதை கட்டளையிட்டு அதற்கு கையெழுத்து வைக்க வேண்டும் என்றார்கள். அப்படியே ராஜாவாகிய தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். ஆமென். என்ன செய்கிறாங்க? 30 நாள் வரையில் ராஜாவை தவிர வேறு யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறதுக்கு ராஜாவை நிர்பந்திக்கிறாங்க. எல்லாரும் முடிவு பண்ணிட்டாங்க, ராஜா நீங்கள் இதை என்ன செய்யணும்? அனுமதித்து தான் ஆகணும், இந்த திட்டத்தை நீங்கள் செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ 9ஆம் வசனத்தில், அந்தப்படியே ராஜாவாகிய தாகீது
அந்த தரியு அந்த கட்டளை பத்திரத்துக்கு கையெழுத்து வைத்தான். அப்போ கையெழுத்து வச்சாச்சுன்னா என்ன அர்த்தம்? தானியேல் உட்பட யாரும் தரியு ராஜாவை தவிர எந்த தெய்வத்தையும், எப்பேற்பட்ட நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் அந்த ராஜாவை தவிர வேறு யாரையும் வணங்கக்கூடாது, அவரிடத்தில் தவிர வேறு யாரிடத்திலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. இதுதான் திட்டமிடப்பட்டது. ஆனால் தானியேல் அதுக்கு பயந்தாரா? தானியேல் அதுக்கு பயந்தாரா? இல்லை. ஆனால் இன்றைக்கு நம்ம இந்திய தேசம் எப்படி இருக்கிறது யோசித்து பாருங்கள். அநேக நேரம் மறுதளிக்கக்கூடிய சூழ்நிலைகள் நம்மை நோக்கி வருகிறதா இல்லையா? ஆனால் பயப்படலாமா? பயப்படக்கூடாது. தானியேல் எடுத்த தீர்மானம் தான் என்னுடைய தீர்மானம், உங்களுடைய தீர்மானமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதை தாங்க ஆண்டவர் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிறார். தானியேல் என்ன பண்ணுறார் பாருங்க. ஆமென். அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று ஆமென் அறிந்த போதிலும் ஆமென் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணினான். வழக்கப்படியே தினசரி ஆக்டிவிட்டி அவருடைய வேலை என்ன? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவது. மாடிக்கு போகிறாரு, எருசலேமுக்கு நேராக பலகணியை திறக்கிறாரு, முழங்கால் படியிட்டு பரலோகத்தின் தேவனை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. ராஜாவுடைய கட்டளைக்கு பயப்படலைங்க. ராஜா கட்டளை மீறினா என்ன நடக்கும்? சிங்கத்தின் கெபியில் பசியோடு இருக்கிற சிங்க கூட்டத்தில் தூக்கி போட்டுருவாங்க, வெளியே வர முடியாது. அப்படி தூக்கி போடப்பட்ட மனிதன் தரையில் விழுறதுக்குள்ளே பிச்சு பீஸாக எடுத்துகிட்டு போயிருமா, அவ்வளோ பட்னியாக இருக்கிற சிங்கங்கள். அப்போ தானியேலுடைய நிலைமை என்ன? இப்படிப்பட்ட ஒரு மரணம் எனக்கு நேரிட்டாலும் பரவாயில்லை, என் தேவனை நான் ஆராதிப்பதிலிருந்து ஒருபோதும் பின்வாங்க மாட்டேன். அதுதாங்க தானியேல் எடுத்த தீர்மானம். அல்லேலூயா. இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற கிறிஸ்தவர்கள், இன்றைக்கி நான் நேற்றைய தினத்தில் கூட ஒரு பாஸ்டர்கிட்ட நான் பேசிக்கிட்டு இருந்தேன். எத்தனையோ கிறிஸ்தவர்கள் பலவிதமான மார்க்கத்திலிருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு வந்துவிட்டோம். இன்னும் கூட பலரும் தங்களுடைய பெயர்களை கெசட்டில் மாற்றாமல் இருக்கிறார்கள். மாற்றினா என்ன நடக்குங்க? நம்முடைய உண்மையான ஸ்ட்ரென்த்து தெரியுமா? நம்முடைய பலம் எவ்வளோன்னு தெரியுமில்ல? நம்முடைய கிறிஸ்தவருடைய ஜனத்தொகை எவ்வளோன்னு தெரியுமில்ல? அப்போ ஜனத்தொகை தெரிந்தால் 2% இருக்குமா, 15% இருக்குமா, 20% கூட இருக்கலாம். அப்போ 20% கிறிஸ்தவர்களுடைய எண்ணிக்கை இருக்கும் என்றால் இந்த அரசாங்கம் பார்லிமெண்ட் தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் கிறிஸ்தவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்குமா கிடைக்காதா? ஏன் சொல்ல முடியாது? இந்த சபையிலிருந்து கூட ஒருத்தர் என்ன செய்யலாம்? எம்எல்ஏக்கு போட்டியிடலாங்க, வாய்ப்பு வரலாம், நமக்கு தெரியாது தேவன் யாரை முன்குறித்திருக்கிறாரோ. ஆனால் அந்த வாய்ப்புகள் உருவாக வேண்டுமென்றால் ஒரு தீர்மானத்தை எடுங்க. அல்லேலூயா. என்ன தீர்மானம்? உண்மையான பேரை ஆண்டவர் ஞானஸ்நானத்தின் மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்ட பேரை கெசட்டில் ஏற்றி, நான் கிறிஸ்தவன், கிறிஸ்துவை உடையவன், கிறிஸ்துவை ஆராதிக்கிறவன், தேவனுடைய பிள்ளை, தேவனுடைய நாமத்தினாலே அங்கீகரிக்கப்பட்டவன் என்று செய்யுங்க. கர்த்தர் அதைத்தான் விரும்புகிறார். அப்போ தான் ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் வருங்க, நடுக்கம் வருங்க. யோசித்து பாருங்கள், 140 கோடி மக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒரு 5 கோடி பேர்னா அரசாங்கம் சும்மா இருக்குமா? இந்த 5 கோடி பேருக்காக சில திட்டங்களை செய்வாங்களா, செய்ய மாட்டாங்களா? செய்வாங்க. அப்போ நாம் என்ன செய்யணும்? நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்யணும். அப்போ பாருங்கள், 13ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவர்கள் ராஜாவை நோக்கி, சிறைப்பிடிக்கப்பட்ட யூதேயா தேசத்தின் புத்திரரில் தானியேல் என்பவன் உம்மையும் நீர் கையெழுத்து வைத்து கொடுத்த கட்டளையையும் மதியாமல் தினம் 3 வேளையும் தான் பண்ணும் விண்ணப்பத்தை பண்ணுகிறான் என்றார்கள். ஆமென். போய் போட்டு கொடுக்குறாங்க. வேற என்ன செய்ய முடியும் அவங்களால? தானியேல் இருக்கிற பதவிக்கு இவங்களால் வர முடியாது. தகுதி இல்லை, திறமை இல்லை, உண்மை இல்லை, எல்லாம் பணத்தாசை பிடித்தவங்க,
யாரெல்லாம் எப்படியாவது சம்பாதிக்கலான்னு சொல்லி முயற்சி பண்ணவங்க, அப்படிப்பட்டவங்களுக்கு உயர்வு வருமா? வராது. ஆனால் தானியேல் உண்மை உள்ளவர். அதனால் அவருடைய தேவனை குறித்த காரியத்தை கொண்டு போய் என்ன செய்கிறாங்க? ராஜா கிட்ட சொல்கிறாங்க. இப்போ ராஜா பார்க்குறாரு, என்ன செய்வார்? நான் ராஜா எப்படிப்பட்டவர் பாருங்க. 14ஆம் வசனத்தை நான் ராஜா இந்த வாசிக்கிறேன். வார்த்தைகளை கேட்டபோது ஆமென். தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்பிக்கிறதற்காக சூரியன் அஸ்தமிக்க மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஹல்லேலூயா. ராஜா பாருங்க, அந்த அதிகாரிகள் எடுத்த முடிவுக்கு ஈஸியாக உடன்படலாமா படக்கூடாதா? ஓகே சொல்லிட்டு போயிடலாம், ஒருத்தன் தானே தூக்கி போடுங்கப்பா, அப்படி சொல்லாமல் தானியேலை காப்பாற்றுவதற்காக காலையிலிருந்து மாலையில் சூரியன் அஸ்தமிக்கிற வரைக்கும், இருட்டாகிற வரைக்கும் போராடிட்டு இருக்கிறாருங்க. ஏங்க? தானியேலுக்குள்ள இருந்த அந்த உண்மை, அவருக்குள்ள இருந்த அந்த பரிசுத்தம், அவர் தம்முடைய தேவனுக்கு முன்பாக உண்மையாக இருப்பது, வேலையில் கவனமாக இருப்பது. இன்றைக்கு நாமும் கூட பல இடங்களில் வேலை செய்கிறோம், ஆமாம் தானே? சிலர் தொழில் கூட செய்யலாம். அதில் எந்த அளவுக்கு நாம் பெர்ஃபெக்டாக இருக்கிறோம், நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணங்க. அன்றைக்கு தானியேலிட்ட ஒரு சிறு குறைபாடு கண்டிருந்தால் கூட என்ன செஞ்சுருப்பாங்க? அதை வச்சே அவர் கதையை முடிச்சிருப்பாங்க, அல்லது அவரை பதவி நீக்க செஞ்சுருப்பாங்க. கொல்றதுக்கு அளவுக்கு போக மாட்டாங்க. அவரை என்ன செய்வாங்க? குற்றப்படுத்தி பண விஷயத்தில் இது பண்ணுறாரு, நீங்கள் சொல்கிற காரியங்களை உடனே செய்ய மாட்டுறாரு, தாமதிக்கிறார், ஏதாவது ஒன்று சொல்லி அதை நிரூபித்து அவரை வேலையை விட்டு தூக்கியிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்ய முடியலை. கடைசியாக கடவுளுடைய காரியத்தில் வந்து நிற்கிறாங்க. அதை கண்டு ராஜா அவரை காப்பாற்ற வேண்டும் என்று போராடுகிறான். தன்னிடத்தில் பணியாற்றுகிற ஒரு அதிகாரியை காப்பாற்றுகிறதற்கு அந்த ராஜா அவ்வளோ முயற்சி எடுத்தாருங்க. அன்றைக்கு இரவு என்ன செய்கிறார் பாருங்க. 18ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. பின்பு ராஜா தன் அரண்மனைக்கு போய் ராமுழுதும் போஜனம் பண்ணாமலும் கீதவாத்திய முதலானவைகளை தனக்கு முன்பாக வரவட்டாமலும் இருந்தான். அவனுக்கு நித்திரையும் வராமற் போயிற்று. ஆமென். தானியேலுக்காக இவர் உபவாசம் இருக்கிறாருங்க. யோசித்து பாருங்க. தானியேலுக்காக ஒரு தேசத்து ராஜா சாப்பிடலைங்க. அந்த நாட்களில் ராஜாலாம் எப்படி இருப்பாங்க உங்களுக்கு தெரியும். பல மனைவிகள் இருப்பாங்க, திராட்சரசம் குடிப்பாங்க, நல்லா ஜாலியாக இருப்பாங்க. ஆனால் இந்த ராஜா மனம் பதறி போயிட்டார். ஏங்க? அந்த தானியேலை குறித்த ஒரு காரியம், தானியேலுடைய சாட்சி உள்ள வாழ்க்கை, அவர் அரசு பணியில் உண்மையாக இருந்த காரியங்கள் எல்லாம் அவருக்கு முன்பாக வந்து நிற்கிதுங்க. இப்படிப்பட்ட ஒரு உத்தமனை என்னுடைய ஆட்சியில் நான் எப்படி கொலை செய்வேன், நான் எப்படி சிங்கத்துக்கு இரையாக்குவேன் என்று சொல்லி இரவு முழுவதும் போராடுறேன். தூக்கம் வரலையா அவருக்கு? என்ன வரல? தூக்கம் வரலைங்க. நம்மளை போடாதுன்னா என்ன செய்வோம்? அவனுக்கு தானே பிரச்சனை, நம்ம என்ன செய்வோம்? நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்மக்கிட்ட பிரச்சனை வரும்போது தான் நம்ம தூக்கம் போகும். ஆனால் இன்னொருத்தனுக்கு பிரச்சனைங்கும் போது ராஜாவுக்கு தூக்கம் போச்சு, சாப்பிடலை. இசை வாத்தியங்கள் வாசிப்பாங்க, அதெல்லாம் கேட்டு லயித்து போயிருப்பார். அதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தனிமையில் உட்கார்ந்து புலம்பி கொண்டு இருக்கிறார். புலம்பி கொண்டு இருந்தால் அப்படியே இருந்துட்டாரா? மறுநாள் காலையில் என்ன செய்கிறார் பாருங்க. காலமே கிழக்கு வெளுக்கும் போது ராஜா எழுந்திருந்து சிங்கங்களின் கெபிக்கு தீவிரமாய் போனான். ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்பிவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று தானியேலை கேட்டான். ஹல்லேலூயா. தானியேல் இடத்துல வந்து துயர சத்தமா, வருத்தத்தோட, ஒருவேளை அழுது கூட இருக்கலாம், ராஜாவுக்கு கண்ணீர் கூட வந்திருக்கலாம். தானியேலுடைய நிலைமை என்ன ஆச்சோ? பதட்டத்தோடு அதிகாலையில் ஓடி வந்து, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, எப்பா தானியேல் இங்கே வாப்பா, அப்படி கேட்கலாங்க. அவர் தானியேல் எப்படி இருக்க அப்படி கேட்கலாம். ஆனால் அவர் எப்படி கேட்குறாரு? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, உங்களை குறித்த சாட்சி என்ன, என்னை குறித்த சாட்சி என்ன? யோபை குறித்து சொன்னாரே, என் தாசன். தாவீதை சொன்னாரே, என் இருதயத்துக்கு ஏற்றவன். ஏங்க நம்மை குறித்து சொல்ல மாட்டாரா? நிச்சயம் சொல்லுவாருங்க. நம்முடைய வாழ்க்கை முதலாவது தேவனுக்கு என்று வைக்கும்போது நம்மை குறித்த சாட்சி விளங்குங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலத்தில் மட்டுமல்ல, இன்றைய நாட்களை கூட
தேவன் உண்மையுள்ளவர். ஒரு நாளில் நம்மை பார்த்து சொல்வார், உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, உண்மையும் உத்தமமான என் மகளே, நான் உனக்காக வைத்திருக்கிற என்னுடைய வீட்டுக்குள்ளே பிரவேசி, என்னோடு கூட சந்தோஷமாயிரு. அது தாங்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. யாரும் கைவிட்டு போகக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பமாயிரு. ஒருவரும் சாத்தான் பிடிக்கு போய்விடக்கூடாது என்பது தேவனுடைய விருப்பம். ஹல்லேலூயா. அதுதான் அவர் கேட்குறார், ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தார். அவர் கேட்குறார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற. ராஜாவுக்கு தானியேலை குறித்த ஒரு நல்லதொரு வெளிப்பாடு இருந்துச்சுங்க. தானியேல் எப்படிப்பட்டவர்? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன், ஜீவனுள்ள தேவனுடைய தாசன் என்ற அந்த சாட்சி. ஹல்லேலூயா. நாங்கள் கூட ஊழியத்தில் போய் செய்யும்போது எத்தனையோ இடத்துல அடி வாங்கிறோம், மிதிப்படுறோம், உதைக்கப்படுறோம், தெருநாய் வெறிநாயெல்லாம் கடிச்சிருக்கு, ஜெயிலில் கொண்டு போய் போட்டுருவாங்க, திருட்டு வழக்கு போட்டிருக்காங்க. அதெல்லாம் விட ஒரு அபிசுவாசியான மனிதன், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஒரு ராஜா, ஜீவனுள்ள தேவனை அறியாத ஒரு ராஜா என்ன சொல்கிறார் தானியேலை பார்த்து? ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே. இன்றைக்கு புத மதத்தார் மத்தியில் தான் நாம் வாழ்கிறோம், அவிசுவாசிகளின் மத்தியிலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், தேவனை அறியாத ஜனங்களுக்கு மத்தியிலே வாழ்கிறோம். நம்மை குறித்து அவர்கள் இப்படி சொல்லுவார்களா? யோசித்து பார்க்க. நிச்சயமா இது எனக்கு சேர்த்து தான் நான் சொல்கிறேன். இப்படிப்பட்ட சாட்சியை தான் தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ தானியேல் என்ன சொல்கிறாரு? 21 ராஜாவே நீர் என்றும் வாழ்க. எங்க சிங்கக்கவியில தூக்கி போட்ட ராஜாவே நீர் வாழ்கன்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்க. என்ன சொல்லுவோம்? ஏயா, உன்னை நான் நம்பிக்கிட்டு இருந்தேனே, உனக்கு எவ்வளோ உண்மையாக உழைச்சேன், ராப்பகலாக வேலை பார்த்தேன், ₹1 பணத்தை கூட நான் எடுத்து பாக்கெட்டில் வச்சதில்லை, நான் திருமணம் கூட செய்து கொள்ளலை, இந்த தேசத்து நன்மைக்காக ராஜா இடுற கட்டளையெல்லாம் நிறைவேற்றினே, என்னைய போய் சிங்கக்கவியில் தூக்கி போட்டியே. சொல்லுவோமா? சொல்ல மாட்டோமா? ஆனால் தானியேல் அதை சொல்லலை. என்ன சொல்கிறாரு? ராஜாவே நீர் என்றும் வாழ்க. இது எதை குறிக்குதுங்க? தனக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தை மதிக்கிறவராக இருந்தார். அல்லேலூயா. இந்த சபைக்கு யாருங்க பாஸ்டர்? ஐயா உட்கார்ந்துருக்கிறாங்க. அவருடைய வார்த்தைக்கு நாம் அப்படியே கீழ்ப்படுகிறோமா? தேவன் எதிர்பார்க்கிறாருங்க. அந்த நாட்களில் சிங்க கெபியில் தூக்கி போட்டார் ராஜா. ஆனால் அந்த ராஜாவை பார்த்து என்ன சொல்கிறார்? ராஜாவே நீர் என்றும் வாழ்க, வாழ்த்துறார். இந்த மனப்போக்கும் எனக்கும் வேணும், எல்லாருக்கும் வேணுங்க. தேவன் நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. தேவன் மெல்லிய சத்தத்தோடு நம்மோடு பேசி கொண்டிருக்கிறார். சிறுவன் சாமுவேலோடு பேசின தேவன் நம்மோடும் கூட இந்த நாட்களிலே பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார். அதேனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதிகேடு செய்ததில்லை. எப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியுது பாருங்கள். நான் குற்றமற்றவனாய், அவருக்கு முன்பாக, யாருக்கு முன்பாக? பரலோகத்தின் தேவனுக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன், ராஜாவாகிய உமக்கு முன்பாகவும் நான் நீதி கேடு செய்ததில்லை. நான் அநீதி ஒன்றும் செய்யலை ராஜா. அதனால் என்ன செய்யப்பட்டது? பரலோகத்தில் இருக்கிற தேவன் ஒரு தூதனை அனுப்பி சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்களை தேவன் வாய்க்காமலே போக பண்ணுவார். ஹல்லேலூயா. அவிசுவாசிகளின் மூலமாய் வருகிற போராட்டங்கள், அரசுகளின் மூலமாய் வருகிற பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்தும் தேவன் விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆனால் நாம் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். தானியேலை போல, நெகேமியாவை போல தீர்மானம் எடுத்து அந்த தீர்மானத்தில் உறுதியாக இருந்தோம் என்றால் உங்களுக்கு தாங்க வெற்றி. ஹல்லேலூயா.
உங்களை உயர்ந்து பார்ப்பாங்க. உலக மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அப்படியே தலை அண்ணாந்து பார்ப்பாங்க. அன்றைக்கி அப்படி இருந்தால் அன்றைக்கி இப்படி ஆயிட்டான். இயேசு கோயிலுக்கு போனால் அப்படி ஆயிட்டான். அவன் வாழ்க்கை சிறப்பாயிடுச்சு, அவன் குணநலன் மாறிடுச்சு. நான்லாம் ஒரு காலத்தில் குடிப்பழக்கத்துக்கு அடிமையாக இருந்தேன். 100 சிகரெட்டு ஒரு நாளைக்கு பிடிப்பேன். எத்தனை சிகரெட்டு? 10 பாக்கெட். இன்றைக்கெலாம் அதை கணக்கெடுத்தால் 1000 ரூபா ஒரு நாளைக்கு சிகரெட்டுக்கே ஆகும். அப்படி குடித்தவன். பைக்கில் ரன்னிங்கில் போகும்போதே என்ன செய்வேன்? 2 கையை விட்டுட்டு அப்படியே தீப்பெட்டி எடுத்து 10 வச்சு போயிட்டே இருப்பேன். அந்த சிகரெட்டு அணையும் போது அப்படியே தூக்கி போட்டு திரும்ப அடுத்த சிகரெட் கண்டினியூவஸாக பிடித்து கொண்டே இருப்பேன். ஆனால் அப்படிப்பட்ட என்னையே ஆண்டவர் மாற்றினார். அல்லேலூயா. நான் ட்ரை பண்ணேங்க எத்தனையோ முறை இந்த பாவத்திலிருந்து விடுபட. ஒரு நாள் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாது, 1 மணி நேரம் கூட என்னால் இருக்க முடியாது. ஆனால் தேவனுடைய நற்செய்தி என்னை நோக்கி வந்தபோது தேவன் என்னை விடுவித்தார், தேவன் என்னை பாதுகாத்தார். எல்லா பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் நடத்தி கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். நம்மளால் கூட விட முடியாத சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் ஒரு தீர்மானம் எடுப்போம். ஆண்டவரே, உமக்கு முன்பாக நான் நீதிகேடு செய்யாதபடிக்கு, உமக்கு முன்பாக நான் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு ஆண்டவரே என்னை பலப்படுத்து. நிச்சயம் செய்வாருங்க. தானியேலின் தேவன் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அப்போ 23 வாசிங்க. அப்பொழுது ராஜா பரலோகத்தின் ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. ராஜா என்ன செஞ்சார்? கெபியிலிருந்து தூக்கி விட சொன்னார், தூக்கி விட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது பார்த்தீங்களா? தானியேல அந்த சிங்க கெபியில் போடுகிறதுக்கு காரணமாக இருந்த அதிகாரிகள், அவருடைய மனைவிகள், பிள்ளைகள், அவருடைய குலம் கோத்திரம் எல்லாத்தையும் என்ன செஞ்சாங்க? சிங்க கெபியில் போட்டாங்க. போடும்போது என்னாச்சான் தெரியுமா? அவங்க பாடி, அந்த அவங்களுடைய உடல் தரையில் போய் விழுகிறதுக்கு முன்பாகவே அந்த சிங்கங்கள் பிச்சை எடுத்துருச்சு, அக்கக்கா எடுத்து இறையாக்கிருச்சு. ஆனால் தானியேலை ஆண்டவர் காப்பாற்றினார். ஒரு சிறு சேதமும் வராதபடிக்கு தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் 16:7 எடுத்து வாசிக்கலாம். நீதிமொழிகள் 16ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாய் இருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு கூட சமாதானமாகும்படி செய்வார். ஆமென். ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால், மனுஷருக்கு பிரியமாக இருந்தாலா கர்த்தருக்கு பிரியமாக இருந்தாலா? மனுஷரை பிரியப்படுத்த முடியாதுங்க. இப்போ ஆமாம்பாங்க, அங்கிட்டு போனா அவனா அப்படின்ட்டு போயிடுவாங்க. ஆனால் தேவனுக்கு பிரியமாய் இருந்தால் என்ன நடக்கும்? அவனுடைய சத்துருக்கள் கூட அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நெகேமியாவுடைய வாழ்க்கையில் நடந்தது, டேனியலுடைய வாழ்க்கையில் நடந்தது, எல்லாம் நம்முடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாய் தேவன் செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நாம் ஒரு பாடலை பாடும்பொழுது நாம் கர்த்தருக்கு நம் காணிக்கை செலுத்துவோம். விசேஷமாக இந்த ஊழியத்தை, இந்த இல்லந்தோர் நற்செய்தி ஊழியங்களை நாம் தாங்க வேண்டும். இந்த ஊழியத்துக்காக நீங்கள் மாதம் மாதம் நீங்கள் சந்தா மாதிரி செலுத்தலாம். அங்கே ஒரு புத்தகம் இருக்குது பாருங்கள், குடும்பம் எல்லாத்தையும் கொடுங்க. இந்த புத்தகத்தை நீங்கள் காணிக்கை எடுக்கிறவங்க இந்த புக்கு எல்லாம் ஒன்று கொடுங்க. 50 ரூபா நீங்கள் சந்தா கட்டி இந்த புத்தகம் 50 ரூபா கட்டினீங்கன்னாக்கா உங்கள் வீட்டுக்கு வந்துடும் இந்த புத்தகம். இதுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். இன்றைக்கு சொல்லப்பட்டதான எல்லா ஜெபங்களும் அதில் இருக்குது. எல்லா அவங்க செஞ்ச ஊழியங்கள், கொடுத்த கைப்பிரதிகள், நியூ டெஸ்ட்மெண்ட்டு, அவங்க அங்கே தேவன் செய்த அற்புதங்கள் எல்லாமே அந்த புத்தகத்தில் இருக்கிறது. நீங்கள் வாங்கி படிக்கும்போது இன்னும் விசுவாசம் வளரும். ஆகவே இன்றைக்கி நீங்கள் சந்தா செலுத்த விரும்பினாக்கா 50 ரூபா செலுத்தி பில்லு புக் வச்சுங்க. ஐயாவுடைய பில் புக் வச்சுருக்காங்க, அந்த பில்லு உங்களுக்கு கொடுப்பாங்க.
ரூபா நீங்கள் செலுத்தினா அந்த புக்கு நீங்கள் மாதம் உங்கள் வீட்டுக்கு வந்துடும். பிரைஸ் தி லார்ட். ஆகவே விசுவாசிகள் யாவரும் அதை பயன்படுத்தபடி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். கர்த்தர் நம்மை ஆஸ்வதிப்பாராக. ஒரு காணிக்கை பால் நாம் செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோ. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோ, இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். வாழ்ந்திடுவோம், நாம் வாழ்ந்திடுவோம், இயேசுவுக்காய் நாம் வாழ்ந்திடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், அவர் தனக்காய்த்தானே வாழ்ந்தாரே. இயேசுவும் தனக்காய் வாழாமல் அவர் நமக்காய்த்தானே வாழ்ந்தாரே. உயிரையும் கூட நமக்கு தந்தாரே. இதற்கு பதிலாய் என்ன செய்வோமே? நாமும் வாழ்ந்திடுவோம் இயேசுவுக்காய் ஜீவனும். கை தட்டி பாடலாமா? காணிக்கை போட்டு கையை தட்டி பாடுவோம். ஒரு வாழ்வு, அதை அவருக்கு கொடுத்திடுவோம். ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. ஊழியம் செய்வது பாக்கியமே, அதன் பலனோ இன்று நாம் அறியோமே. கர்த்தர் ஒரு நாள் வந்திடுவாரே, அன்று இதன் பலன் கொண்டு வருவாரே. அன்று மகிழ்ந்திடுவோம், துள்ளிடுவோம். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், ஒரு வாழ். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், இருப்பதுவோ ஒரு வாழ்வு, அதை அவர் கொடுத்திடுவோம். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். யாரோ செய்யட்டும் எனக்கென்ன, நான் நலமாயிருந்தால் அது போதும். என்னை சுயமாய் வாழ்வதினாலே பின்னால் நீயும் வருந்திடுவாயே என்று உணர்வாயோ. சபையே, நீ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், ஒரு வாழ்வு. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் இயேசுவுக்காய் வாழ்வோம், ஒரு வாழ்வு, அவருக்கு கொடுத்திடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுயமாய் வாழாதபடிக்கு, ஆமென். நமக்காக மாத்திரம் வாழாதபடிக்கு, ஆமென். நம்மை மாத்திரம், நம்முடைய குடும்பம், நம்முடைய ஊழியம், நம்முடைய இது அப்படி நினைக்காதபடிக்கு கர்த்தருக்காக வாழ வேண்டும். ஆமென். நெகமியா தன் குடும்பம் என்று சொல்லுகிறார். ஆமென். என் குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கிறது, என் ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், எங்கள் சபை கட்டப்படாமல் இருக்கிறது. ஆமென். எங்கள் சபை இடிக்கப்பட்டிருக்கிறது. மணிப்பூரில்
430 சபைகள் இடிக்கப்பட்டிருக்குதுன்னா என் சபை இடிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். என் சபைகள் எரிக்கப்பட்டிருக்கிறது. என் ஊழியக்காரர்கள் இன்றைக்கு ஊழியர்கள் இன்றைக்கு சிறைச்சாலையில் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். என் ஊழியர்கள், எங்கள் ஊழியர்கள் சபையாரெல்லாம் ஒருமனப்பட்டு ஜெபித்த பொழுது கர்த்தர் பேதுருடைய சிறை இருப்பை கர்த்தர் மாற்றினார். ஆமென். நான் அந்த சபை விசுவாசியை நான் இருக்க போகிறேன். அநேக ஊழியர்களை ஆண்டவர் கட்டவிழ்க்கும்படியாக, அநேக ஊழியர்களை கர்த்தர் கட்டவிழ்க்கும்படியாக நான் ஜெபிக்க போகிறேன். எத்தனை பேரை கையை தூக்கி ஜெபம் பண்ண போகிறீங்க? எல்லாம் கையை உயர்த்துவோமா? எல்லாரும் கையை எல்லாம் எழுந்து நிற்போமா? ஹல்லேலூயா. ஒப்பு கொடுத்து ஆண்டவரே ஷாக்கா ராபா லாதா ராபா, நான் குற்றமற்ற தானியலை போல காணப்பட போகிற ஆண்டவரே, நான் 3 வேளை ஜெபிக்கிற அந்த தானியலை போல, தேசத்துக்காக மன்றாடுகிற தானியலை போல, தானியலே நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். தானியலை குறித்த ஒரு சாட்சி கேட்டிங்கனாக்கா, இடைவிடாமல் ஆராதிக்கிறவன். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. ஷாகாதா ரபா லாதா ரபா லாகா ரபா ஓ ரபா லா ஷாகாதா ரபா. எலெக்ஷன் முடிஞ்சிச்சு, இதோட விட்டுறக்கூடாதுங்க. எலெக்ஷனுக்காக இன்னும் ஜெபிக்கணும். இன்னும் தீர்ப்பு வரலையே, இன்னும் முடிவு வரலையே, வரணும். எல்லாம் போராடி ஜெபிப்போம். எல்லாம் கையை உயர்த்தி, எல்லாம் கையை உயர்த்துங்க, எல்லாம் கையை உயர்த்துங்க. ஆமென். எல்லா கையை உயர்த்தி, ஆண்டவரே எங்கள் தேசம் உங்கள் விடுதலையை பெறணுமாப்பா, எங்கள் தேசம் உங்கள் விடுதலையை பெறணுமாப்பா, எங்கள் ஆண்டவர் தேசம் விடுதலையை பெறணும். ஓ ராஷா காத்தாரா பாலாபா. ஒரு நெகமியாவை போல ஒரு ஆள் ஆண்டவர் எங்கள் தேசத்தில் ஆண்டவரே ராஜாவிடத்தில் போய் பேசுகிற ஆளாக இருக்கணும். ராஜா பயப்படுற ஆளாக இருக்கணும். ஆண்டவரே ராஜா தீர்மானிக்கும்போது எந்த காரியம் தீர்மானித்தாலும் நெகமியா கிட்ட கேட்கணும். ஆண்டவரே அந்த நெகமியா எங்கள் நாட்டில் ஒருத்தர் இருக்கணும். ஆண்டவரே ஒரு தானியேல் ஆண்டவரே எங்கள் நாட்டில் இருக்கணும். ஆண்டவரே கையை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. ஷாகாதா ரபாலா. எங்கள் நாட்டில் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? நம்ம சொல்கிறோம், டிவியில் வராங்க, அதில் வராங்க, இதில் வராங்க. ஒருத்தராவது ராஜா பக்கத்தில் போய் நிற்க முடியுதா? ராஜா கிட்ட போய் பேச முடியுதா? குற்றமற்றவர்களாக காணப்பட முடியுமா? இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் என்று சொல்ல முடியுமா? அப்படி ஒரு ஊழியக்காரனை கர்த்தர் எழுப்ப வேண்டுமே. அப்படி ஒரு ஊழியக்காரை கர்த்தர். இன்னும் கையை கீழே போட்டிங்க பாருங்க, கை வலிச்சிச்சு அதுக்குள்ளே. ஷாக்கா தராபா. ஐயப்பா இயேசுவே, நான் உயர்த்துற மாதிரியே தெரியக்கூடாது ஆண்டவரே. சிலர்லாம் அப்படியே இப்படி இப்படி. ஆமேன். நல்ல கையை உயர்த்துங்க. ஆமேன். கர்த்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பாரு. ஆமேன். மோசேவுடைய கைகள் தளர்ந்த பொழுது ஊரு ஆரோன் என்ன பண்ணாங்களாம்? கையை உயர்த்தின அற்புதம் நடக்குங்க. கையை உயர்த்தின அற்புதம் நடக்கும். ஓ அபிலேக்கியர்களாம் விழுவாங்க, சத்துருலாம் விழுவாங்க, மடங்கடிக்கப்படுவாங்க. நம்முடைய இந்திய தேசத்தில் இருக்கிற எல்லா சத்துருக்களும் முறியடிக்கப்படுவாங்க. ஷாக்கா தரபா லாக்கா தரபா லாகா ரேமா ரஷாக்கா தரபா காத்தா ராகா தரபா ரேமே ரேஹோ ஷேகா தோ ரபா பா 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 தரா ரேமே ரேகா பாலா தரா ஷகா தரபா. யூத ஜனங்கள் முடக்கப்படும் பொழுது, ஓ யூத ஜனங்கள் பழி செலுத்தப்படுது. ஓ ஒரு நெகமியா எழுப்பினாரு. என் ஜனங்கள் ஒடுக்கப்படுகிறாளப்பா, என் ஜனங்கள் பழிக்கப்படுகிறாள் ஆண்டவரே, என் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா பழி வாங்கப்படுகிறார்கள் அப்பா. ஒரு நெகமியா தானங்க ஷகா தராபா. அந்த நெகமியாவை ஏன் நீ இருக்கக்கூடாது? ஆமென். அந்த எஸ்தரையா நீ இருக்கக்கூடாது? அந்த தானியேலையா நீ இருக்கக்கூடாது? ஆமென். அந்த தெபொராலையா நீ இருக்கக்கூடாது? ஆசாகா தராபா. ஆண்டவர் என்னை எழுப்பும் ஆண்டவரே, என்னை எழுப்பும் அப்பா, என்னை உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லி கையை உயர்த்தி சொல்லுங்கம்மா. கையை உயர்த்தி சொல்லுங்க. என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, என்ன ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் போகிறேன் ஆண்டவரே. திறப்பின் வாசல் நிற்க நான் போகிறேன் அப்பா. எத்தனை பேர் போக போறீங்க? ஆமென். எத்தனை பேர் ஆண்டவர் நான் ஜெபம் பண்ண போறேன்ப்பா, பாஸ்டர் என் கையில் கொடுத்துருக்க இல்லைந்த ஒரு நற்செய்திக்காக நான் ஜெபிக்க போகிறேங்க. கையை வச்சு ஜெபிப்ப ஆண்டவரே. இந்த ஊழியர் இந்த இடத்துல இருக்கிறாங்க, இந்த ஊழியக்காரங்க, இந்த ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையாய் கொண்டு பயன்படுத்தும் ஆண்டவரே, பயன்படுத்தும் ஆண்டவரே. அவர்கள் மூலமாக மரித்தோர் உயிரோடு எழும்பட்டும், கேன்சர் வியாதிகள் குணமாகட்டும் ஆண்டவரே. ஓ ஷாக்கா தரபா ராதா ரபா ராதா ரபா. நான் பாருங்க குஜராத் போயிருந்தேன்.
போனோடனே கையை வச்சதும் அநேக கீழே விழுந்தாங்க. தொப்பு 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 தொப்புன்னு. அதை பார்த்தது அவங்களுக்கெல்லாம் சந்தோஷம் பாருங்கள். அவங்களுக்குள்ள ஒரு விடுதலை கர்த்தர் கொடுத்தாரு. பிசாசின் பிடியில் இருந்தவங்களை அங்கெல்லாம் வந்து மந்திரம் தான், எல்லாம் மந்திரம் செய்வினக்கு பண்ணுறவங்க. அங்கே ஜெபம் பண்ணவனே எல்லாம் தொப்பு தொப்புன்னு விழுறாங்க. கர்த்தர் விடுதலை கொடுத்தாரு. அந்த மக்கள்லாம் எங்களை அதை பார்த்ததும் அந்த மக்கள்லாம் அவங்க வீட்டுக்கு எங்களை அழைச்சாங்க. வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண அங்கேயும் விசுவாசிகளும் கீழே விழுறாங்க. விசுவாசிகளுக்குள்ளே கட்டு, விசுவாசிகளுக்குள்ளே சாபம். ஆமென். எல்லாரையும் கர்த்தர் விடுதலை ஆக்கினார். தேவனுடைய வல்லமை அங்கே செயல்பட்டது. ஹல்லேலூயா. பாருங்க, நம்ம வீடெல்லாம் நல்லா இருக்குது. அவங்க வீட்டில் மாடு வளர்க்குறாங்க, கோழி. வீட்டுக்குள்ளேயே மாடு, கூரை வீடு, எல்லாரும் கூரை வீடுங்க. இங்கே பேசி கொண்டிருக்கிறாரு குஜராத்து தலைவர். அங்கே போய் பாருங்கள், கஷ்டப்படுறாங்க மக்கள்லாம். ஜனங்க, ஏழை ஜனங்க கஷ்டப்படுறாங்க. பெரிய பெரிய பணக்காரங்க தான் நல்லா இருக்கிறாங்க. ஆமென். ஆண்டவர் விடுதலை செய்ய வேண்டும். ஆமென். ஊழியக்காரர்களை வல்லமையாக பயன்படுத்தினாங்க. அங்கெல்லாம் பயந்து பயந்து சபை நடத்துகிறாங்க. நான் வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு அன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு போயிட்டேன். பாஸ்டர் சொன்னார், பாஸ்டர் நான் பாஸ்டர் வெள்ளை ட்ரெஸ் போட்டுன்னு வெளியே போயிட்டீங்களே பாஸ்டர், உங்களை தூக்கின்னு போடுவாங்க பாஸ்டர், நீங்கள் போய் வெளியே போகலாமா நீங்கள் அப்படின்னு கேட்டார். எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது பாஸ்டர். நான் சொன்னேன் தெரியாது. கடைக்கு தானே, சர்ச்சுக்கு எதிர்த்தப்போ தான் கடை, ஒரு 10 அடி தான். 10 அடி போனதுக்கு திட்டுறாரு என்ன. யோசிச்சு பாருங்கள், 10 அடி. ஆமாம், நம்மலாம் இந்தியா தமிழ்நாடு முழுவதும் சுற்றுறோம், ஒன்றுமே இல்லை. ஆனால் அங்கே 10 அடி போக முடியலங்க ராஜஸ்தானில். ஆமென். கர்த்தர் கொண்டு போனார் அவன் ராஜஸ்தானுக்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஷாக்காரா எல்லாரும் அங்கே இருக்கிற மக்கள்லாம் கட்ட விழுக்கப்படுவோம். கையை உயர்த்தி செவம் பண்ணுவோமா. பீகாரில், ஹரியானாவில், மத்திய பிரதேசத்தில், ஹல்லேலூயா. இல்லை வட மாநிலம் எல்லாம் ஒப்பு கொடுத்து எல்லாம் கையை உயர்த்தி எல்லாம் கத்துறேம்மா. எங்கே என்ன பார்க்காது, எல்லாம் சோத்திரம், வாயத்தன் சோத்திரம் பண்ணு, எல்லாம் கண்ண மூடி சோத்திரம் பண்ணு. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்வரபாலா ஷிகாரபா. கர்த்தருடைய வல்லமை இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. அபிஷேகம் உங்கள் மேலே இறங்குறத பார்க்குறேன். ஆமென். ஆவியானவர் அசைவாடுவதை பார்க்கிறேன். கர்த்தருடைய மகிமையின் பிரசன்ன விண்ணப்பத்தின் ஆவியை கர்த்தர் ஊற்றுவதை பார்க்கிறேன். ரபாலா ஷிகா ரபாலா ரபா. ஜப ஆவி ஊற்றப்படுவதை பார்க்கிறேன். ஆவியான உங்கள் மேலே அசைவாடுகிறார். ஆவியான உங்கள் மேலே அசைவாடுகிறார். ஓ ராஷா கா ரபாலா கா ரபா பரிசுத்த ஆவியானவர் இறங்கி கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நடத்தி கொண்டிருக்கிறார். ஜப ஆவி உங்களை பற்றி பிடிக்கிறது. ஓ ராபா பாபா த ராபா ரிபாலா த ரகபாலா த ரபா பாபா பாபா ரிபாலா த ரபாலா ப ஷக த ரபா. ஓ ராபா பாபா 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 பாபா. ஹல்லேலூயா. என் தேச எல்லை எங்கும் அப்பா நீராட வேண்டும். வறுமை எல்லாம் மாறணும். தேசத்தின் வறுமை எல்லாம் மாறணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். வன்முறை எல்லாம் ஒழியணும். எஜமானே இயேசு ராஜனே. சொல்லுங்க, எண்ணமெல்லாம் எங்கள் ஏக்கமெல்லாம் சித்தம் செய்வதுதான். எண்ணமெல்லாம் எங்கள் சித்தம் செய்வதுதான். நீங்க ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்கள்லாம் ஒரு தீர்மானம் எடுங்க. நாங்கள் ஒரு நெகேமியா டீம் உருவாக்க போகிறோம். நெகேமியா குழு, ஜபக்குழு. ஆமென். அப்படின்னு நைட்டு நீங்கள் வேலையை முடிச்சுட்டு வந்து ஒரு 9லேருந்து 10 மணி வரைக்கும் ஒரு 1 மணி நேரம் ஜெபம் பண்ணணும். ஆமென். நாங்கள் எல்லாம் வரோம் பாஸ்டர். ஒரு 1 மணி நேரம், ஒரு வாரத்தில் 1 நாள் நெகேமியா ஜபக்குழு. ஆமென். ஹல்லேலூயா. எப்படி நீங்கள் தீர்மானம் பண்ணுங்கள். அந்த ஜபத்துக்கு எத்தனை பேர் வர கை தூக்குங்க பார்க்கலாம். 9லேருந்து 10 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான்.
ஜபராஜ் கை தூக்கலாமா கை தூக்கிட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேர் கை தூக்குறீங்க. நீங்கள் அந்த 1 மணி நேரம் ஜபத்துக்கு சகோதரிகளை கை தூக்குறீங்க. பரவாயில்ல, நம்ம எல்லாம் சேர்ந்து ஜபம் பண்ணலாம். ஆமென். அந்த ஜபத்துக்கு நீங்கள் எல்லாம் சகோதரிகள். அதனால் நான் தனியாக வைக்கலான்னு பார்த்தேன். லேடிஸுக்கு தனியாக ஜபம். நீங்கள் சகோதரிகளாக சேர்ந்து ஒரு ஜபக்குழு. ஆமென், ஹல்லேலூயா. இல்லையா? இன்னைக்கு கேட்ட வசனத்தின்படி நாங்கள் ஒரு தானியல் ஜபக்குழுவாய். ஆமென். தானியல் எப்படி ஜபம் பண்ணாரு? இடைவிடாமல் ஜபம். ஆமென். 1 மணி நேரம். நீங்கள் சகோதரிகள் ஒரு நாள் வந்து ஜெபிங்க. சகோதரிகள் ஒரு நாள் வந்து 9லேருந்து 10. ஆமென். எவ்வளோ நேரம்? 9லேருந்து 10. நீங்கள் 1 மணி நேரம் வந்து நீங்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் ஒரு இன்னையிலேருந்து ஒரு தீர்மானம் எடுங்க. நாளையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஆமென். அதான் அடுத்த வாரம் கிடையாது. நீங்கள் 1 மணி நேரம் ஜெபிங்க. ஆமென். ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் செய்வார். ஆமென். தேசத்தில் ஒரு அற்புதம் செய்வார். நீங்கள் இப்படியே இருந்தீங்கன்னா ஒன்றுமே நடக்காதுங்க. உங்கள் வாழ்க்கையில் ஒன்றும் நடக்காது, தேசத்தில் ஒன்றும் நடக்காது. ஆகவே 1 மணி நேரம் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். ஆண்டவரே, எல்லாம் கையை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? எல்லாரும் கையை உயர்த்தி ஆண்டவரே நாங்கள் ஒப்பு கொடுக்குறோமாப்பா. கர்த்தர் எங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. நல்ல அருமையான மகள் சங்கீதாக்காவை நம்ம எல்லாம் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணுவோம். சங்கீதாவுக்காக ஆண்டவர் பரிபூர்ண சுகத்தை அந்த மகளுக்கு தரணும். ஆமென். இந்த சரீரத்தில் இருக்கிற பலவீனங்கள்லாம் மாறணும். ஆமென். இயேசுவால கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. எப்படியாப்பட்ட வியாதியும் குணமாக்குவார். ஆண்டவரை நீங்கள் விடுதலையாக்கி உங்களோட மகளை சாட்சியாய் நிறுத்துங்க. ஆண்டவரே, அவரோட கணவரை கூட ரட்சித்து கொண்டு வாங்கப்பா. இனி வர அப்பா இன்றைக்கு ஈவினிங்கில் அவரை கொண்டு வரும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. ஆண்டவரே, செல்ல பண்ணுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுவோம். அவருக்கு இன்றைக்கி ஆப்ரேஷன் பண்ணிக்கிறாங்க. அவங்க வசந்தி அக்கா அவங்க கணவர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. கர்த்தர் அந்த மகனுக்கு சுகம் கொடுக்கும்படியாக அதுக்காக கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். உமா என்ற சகோதரிக்காக கர்த்தர் அந்த மகளுக்கு சுகம் கொடுக்கும்படியாக எழுந்து நடக்க சபைக்கு வரும்படியாக சாட்சியாக நிறுத்த முடியாது சோதனம் பண்ணுவோம். சாரதாமாவுக்கு நல்ல சுகம் கொடுக்க முடியாது சோதனம் பண்ணுவோம். நம்முடைய வாழ்க்கையில் சரீர பலவீனமாக இருக்கிற பிள்ளைகளுக்காக எல்லா கைகளை உயர்த்ததுக்காக கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். கர்த்தர் சுகமாக்க முடியாது சோதனம் பண்ணுவோம். 3 பேருக்கு ஜெபம் பண்ண போகிறோம். மதனுக்கு பிறந்தனால மதன் மட்டும் கையை உயர்த்தும்படி கேட்டுக்கொள்ளுங்க. இன்னைக்கு மதனுக்கு பிறந்தனால தானே மதனுக்காக எல்லா கர்த்தரை சோதனம் பண்ணுவோமா? அதனால கர்த்தரை ஆஸ்வதிக்கப்படியாய் சோதனம் பண்ணுவோம். நேற்று தினத்திலே பிறந்த நாளை கொண்டாடின பிரதர் குமாருக்காக, சாமுவேல் குமாருக்காக, சிஸ்டர் மதனா சாமுவேல் அவங்களுக்கு திருமண நாள் நேற்று தினத்தில். கர்த்தர் அவளை ஆஸ்வதிக்க முடியாது கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். நேற்று தினத்தில் வேற யாருன்னா பர்த்டே கொண்டாடினீங்களா? வேற யாராவது? சோதனம் எல்லாம் கர்த்தர் எல்லாருடைய ஜபத்தை கண்டுபிடிய சோதனம் பண்ணுவோம். இன்றைக்கு நமக்கு கர்த்தரிடத்தில் விதைத்திருக்கிற காணிக்கைகளுக்காக கர்த்தரை சோதனம் பண்ணுவோம். கர்த்தரை ஆஸ்வதிக்க முடியாது சோதனம் பண்ணுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்பிற்கும் சமாதானம் இன்றும் என்று சதா காலமும் கர்த்தருடைய வருகை மட்டும் அனைவரோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லும் ஹல்லேலூயா. God bless you. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வார்த்தை சொல்லுங்கள். Praise Lord, praise Lord, praise Lord, praise Lord. சந்தா 50 ரூபா செலுத்தி அந்த புத்தகம் நீங்கள் வாங்கிக்கலாம். மாதந்தோறும் அந்த சந்தா. ஆமாம்.